வெள்ளரிக்காய் மோர் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள். வெள்ளரிக்காய் 1, அதை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. புளித்த கெட்டி தயிர் 1 கப்பு, தண்ணி விடாமல் மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. புளிச்ச மோர் சேர்த்தா தான் மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துருவல் 5 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், சிறிதளவு கருவேப்பிள்ளை, பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன், 1 வரமிளகாய் கிள்ளியது. எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. மோர் குழம்புக்கு தேவையான பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல், மஞ்சள் தூள், 3 பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துக்கிற விழுது. கடாயில் 1/2 கப் தண்ணீர் விட்டு வெள்ளரிக்காயை சேர்த்து நல்லா வேக விடுங்க. பாதி உப்பு போட்டு வேக விடுங்க. நான் வெள்ளரிக்காய் வச்சு செஞ்சுருக்கேன். இதுக்கு பதிலாக வெண்டைக்காய் இல்லைன்னா வெள்ளை பூசணி வச்சு செய்யலாம். காய் வச்சு செய்து போர் அடிச்சிச்சுனாக்கா நம்ம பருப்பு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி பக்கோடா மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டும் பொரிச்சும் மோர் குழம்புல சேர்க்கலாம். பக்கோடா மோர் குழம்பு வைக்கும்போது பக்கோடா பொரிச்சு எடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பக்கோடாவை மோர் குழம்புல போட்டால் போதும். அப்போ தான் பாதி ஊறி பாதி ஊறாமலையும் சாப்பிடும்போது உங்களுக்கு குழம்பும் இருக்கும், பக்கோடாவும் ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வேக விடுங்க. வெள்ளரிக்காய்ங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. அதோட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு ரொம்ப திக்கா இருந்துச்சுனாக்கா ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிச்சு வரும்போது மிச்சம் இருக்கிற உப்பை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வாசமும் போயிடுச்சு. குழம்பு திக்காயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இந்த மோர் குழம்பை 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் ஆற விடுங்க. ஆறின உடனே கடைஞ்சி வச்சுருக்கிற மோரை ஊற்றி அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ குழம்பை தாளிச்சு விடலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரியட்டும். வெந்தயம் போட்டுக்கோங்க. கிள்ளி வச்சுக்கிற வரமிளகாய் போட்டுக்கோங்க. எல்லா வீட்லேயும் சாப்பிடும்போது கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுடுவாங்க. அதனால எப்போதுமே கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி போடுங்க. யாரும் ஒதுக்கி வைக்காம சாப்பிடுவாங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்சுக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் நல்ல தாராளமாக போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் வெந்தயம் தான் இந்த மோர் குழம்புக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்போ இந்த தாளிப்பை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ மணமான சுவையான வெள்ளரிக்காய் மோர் குழம்பு தயார். இந்த மோர் குழம்பை உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.